ஒரு செம்மையான ஹியூமன் விசஸ் ஏலியன் மூவிஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவியுமே பயங்கரமாக இருக்கும். மறக்காம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி பிரேக். இது ஒரு ப்ரொடெக்டர் மூவி தான், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இந்த மூவியோட டைமில் 1790 செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல எந்த ஒரு ஹியூமன்ஸ் கிட்டேயுமே மிஷின் கன்னும் இருக்காது, ஹைப்பர் டெக் வெப்பனும் இருக்காது. அதனாலே இந்த ப்ரொடெக்டரை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் எல்லா ப்ரொடெக்டர் மூவிஸ்லையுமே மேல் கேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மூவியில் தான் ஃபீமேல் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மூவி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் பேர் தான் நாரு. இவங்க ஒரு ட்ரைப் வில்லேஜை சேர்ந்தவங்க. அந்த வில்லேஜில் நிறையவே மக்கள்லாம் இருப்பாங்க. அதில் சில பேர் வாரியராகவும் இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு வாரியர் தான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு ட்ரீமும் இருக்கும். எங்கள் அண்ணா ஒரு பெரிய வாரியர், எங்கள் அண்ணாவோட ஒரு பெரிய வாரியராக நம்ம வரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு ஒரு மிஸ்டீரியஸான கிரியேச்சர் வரும். அதுதான் ப்ரொடெக்டர். அதை நம்ம ஹீரோயினும் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே இது வில்லேஜில் சொல்லான்னு போகும்போது அந்த வில்லேஜில் இருக்க பாதி பேரை ப்ரொடெக்டர் கொண்டு வரும். அதில் எங்கள் அண்ணாவையும் சேர்த்து கொண்டு வரும். அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்ட நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்கில்ஸ்லாம் வச்சு அந்த ஃபாரஸ்ட்டில் சர்வே பண்ணி அந்த ப்ரொடெக்டரை கொண்டாங்களா இல்லையான்னு இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற மூவி பேட்டில் ஷிப். நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த மூவி உங்களுக்கு பயங்கர ஃபேவரட் ஆயிரும். பிகாஸ் அவ்வளோ சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மூவி ஸ்டார்டிங்கில் சயின்டிஸ்ட்லாம் நம்ம ஒரு புது பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், அங்கே மனிதர்கள் வாழ தகுதியாக இருக்குமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிளானட்டுக்கு ஒரு சிக்னல் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் ஒரு எல் ஷிப்பும் வரும். அது பசிபிக் ஓஷன்லேயே லேண்டும் ஆகிரும். அண்ட் நம்ம ஹீரோ அங்கே நேவியில் ஒர்க்கில் இருப்பார். அவர்கிட்ட இருக்க பேட்டில் ஷிப்லாம் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். பதிலுக்கு ஏலியனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணும். அண்ட் அந்த ஏலியனோட வெப்பன்ஸ்லாம் ஹைடெக்காக இருக்கும். பார்த்தாலே நமக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அண்ட் இந்த வார்க்கு நிறைய கண்ட்ரி ஹெல்ப் பண்ணும். என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஏலியன் ஷிப்பை எல்லாருமே பின்வாங்கிடுவாங்க. பேட்டில் ஷிப் எல்லாமே அழிஞ்சும் போயிடும். அந்தளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அப்போயும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம ஒரு பழைய பேட்டில் ஷிப்பை எடுத்துகிட்டு போய் அந்த ஏலியனுக்கு எகென்ஸ்டாக பயங்கர வார் பண்ணுவார். இந்த மூவியோட யூனிக்கான சீனை அதான சொல்லலாம். அந்த பழைய பேட்டில் ஷிப்பை வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஏலியனை ஃபேஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். மறக்காம ஒரு வாட்டியாக செக் பண்ணி பாருங்கள். பயங்கர அடிக்டே இருக்குங்க. நம்ம லிஸ்ட்டில் தேட பார்க்க போகிற மூவி ஏஜ் ஆஃப் டுமாரோ. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவின்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் டைம் லூப் மூவி. ஒரு நாள் சடனாக ஏலியன்ஸ்லாம் நம்ம பூமியை ஆக்குபை பண்ணிடும். அப்போ ஹியூமன்ஸ்க்கும் ஏலியன்ஸ்க்கும் ரொம்ப காலமாகவே வார்லாம் போயிட்டுருக்கும். எவ்வளோ தான் வார் பண்ணாலும் ஏலியன்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு, அதோட பேஸ் எங்கே இருக்குன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்போ தான் நம்ம ஹீரோவும் வருவார். அவருக்கு எந்த ஒரு வார் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ரொம்பவே பயந்தாங்கொழின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் வார் ஃபீல்டில் சண்டை போட்டிருக்கும்போது அவருக்கு ஒரு மிஸ்டீரியஸான பவரும் கிடைச்சிரும். அந்த பவர் தான் டைம் லூப். இவர் இன்றைக்கி வார்டை இறந்துட்டா நாளைக்கு காலைல திரும்ப உயிரோடு வந்துடுவார். அப்படி ஒரு பவர் கிடச்சிருக்கும். இதை மூவியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். நம்ம ஹீரோ இந்த பவரை வச்சுக்கிட்டு அந்த ஏலியன் பேஸை கண்டுபிடிச்சாரா இல்லை பூமி அழுகி போகிறதுலேருந்து காப்பாற்றினாராங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற மூவி தான் அவதார். இந்த மூவி பற்றி சொல்லவே தேவையில்ல, எவ்வளோ ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, கிராஃபிக்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ்னு எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்க படம் தான் இது. ஸ்டோரின்னு பார்த்தா ஹியூமன்ஸ்லாம் சேர்ந்து பேண்டோரான்னு ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே அங்கே மைனிங் பண்ணி ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே மணியாக மாற்றலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஜாக் நம்மளோட ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையுமே தடுத்து ஹியூமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வாரும் பண்ணி அங்கே இருக்க அவதார்ஸில் ப்ரொடெக்டும் பண்ணுவார். அண்ட் இந்த மூவி மொத்தமாகவே ஜேம்ஸ் கேமரூன் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 2 பார்ட் இப்போ வந்துருச்சு. அண்ட் இப்போ டிசம்பரில் 3rd பார்ட்டும் வரப்போகுது. அண்ட் 3rd பார்ட் எவ்வளோ ஆஸ்கர் வாங்க போகுதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மூவி எக்ஸ்டென்ஷன். இது ஒரு பயங்கரமான மூவி. நிறையவே ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரெகுலர் லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பார். அவரோட ஒய்ஃப் கூட குழந்தைங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கும். இப்படி தான் நைட் ஆனால் ஏலியன்ஸில் நம்ம பிளானட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி கனவும் வரும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் இந்த கனவு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவை. அப்படி கனவுல மட்டுமே வந்துட்டு இருந்த ஏலியன் கொஞ்சம் நல்லா பிளானட்டுக்கு ரியலாக அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிடும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த பிளானட்டில் மக்கள்லாம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் காமிச்சிருப்பாங்க. சும்மா இல்லைங்க, இந்த மூவியில் பிளானட் எர்த்துலேருந்து மார்ஸ் வரைக்கும் ட்ராவலே பண்ணுவாங்க. அப்படி ரொம்பவே நிறைய ட்விஸ்ட்லாம் வச்சு சூப்பராக மூவி காமிச்சிருப்பாங்க. மறக்காமல் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள்.